வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆர்ஜே ரோகிணி ரொம்ப பிஸி ஆகிறதுனால இனிமே நான் தான் உங்க எல்லாரையும் ரெகுலரா மீட் பண்ணலாம்னு இருக்கேன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆர்ஜே ரோகிணி ரொம்ப பிஸி ஆகிறதுனால இனிமே நான் தான் உங்க எல்லாரையும் ரெகுலரா மீட் பண்ணலாம்னு இருக்கேன். சமீபத்துல சோசியல் மீடியா முழுக்க இந்த விஷயத்த பயங்கரமா பேசி ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீடைல்டு ரிப்போர்ட் யாருமே பெருசா கண்டுக்கல. ஏன்னா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்லை. ஸோ விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். என்னது, சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த 10 நாட்களாகவே சோசியல் மீடியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தேங்க் காட் அந்த உத்தரவை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ் சினிமாவில் எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பல தலைமுறைகள் கடந்தாலும் அவருடைய நடிப்பு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேசப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட சிவாஜி கணேசன் ரொம்ப ஆசையா பார்த்து பார்த்து கட்டிய வீடு தான் அன்னை இல்லம். சென்னையில இருக்கக்கூடிய போக்ரோட்ல இந்த வீடு இருக்கு. போக்ரோட்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு அன்னை இல்லம் அப்படின்னு பெயர். அந்த பக்கம் போற அத்தனை பேருமே சிவாஜி கணேசன் வாழ்ந்த வீடுன்னு சொல்லிட்டு ஒரு முறையாவது இந்த வீட்டை திரும்பி பார்க்காம போக மாட்டாங்க. சிவாஜி கணேசனுக்கு ராம்குமார், பிரபு அப்படின்னு 2 பசங்க இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல ராம்குமார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஐ படத்துல அவரை வில்லனா பார்த்திருப்பீங்க. இளைய திலகம் பிரபு அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப பிரச்சனை எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம்குமாருக்கு துஷ்யந்த் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பாத்தீங்கன்னா மச்சி, சக்சஸ் இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிச்சு பெரிய அளவுல அவரால் தமிழ் சினிமாவில் ஒரு பெயரை வாங்க முடியல. இந்த நிலையில ஜகஜால கில்லாடி அப்படிங்கிற பெயர்ல ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக சிவாஜி கணேசனுடைய பேரன் ராம்குமாரோடைய பையனான துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட 3 கோடி ரூபாய் கடனா வாங்கியிருந்தாரு. ஆனா வாங்கினதுல இருந்து படத்தை எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியுமே நடக்கல. அதே மாதிரி ஷூட்டிங் எதுவுமே தொடங்கல. ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்து போன ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் ஆச்சு, படமும் எந்த விதமான டேக் ஆஃபும் ஆகல. அதனால வாங்கின காசு 3 கோடி ரூபாய இன்னைக்கு தேதிக்கு வட்டியோட சேர்த்து 9 கோடி ரூபாயா எங்களுக்கு கடன் தொகையை திருப்பி தரணும் அப்படின்னு தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவோட அடிப்படையில இந்த வழக்குக்கு மத்தியஸ்தம் பண்ணாங்க. வழக்கு விசாரிச்ச மத்தியஸ்தர் ஜகஜால கில்லாடி படத்தோட எல்லா உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்க துஷ்யந்த் தரப்புக்கு உத்தரவை போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த விஷயம் அப்படின்னாலும் ஜகஜால கில்லாடி படத்துக்கான எல்லாமே தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இது உத்தரவா ஆயிருச்சு. இந்த உத்தரவை அமல்படுத்த வேணும் அப்படிங்கிற கோரிக்கையோட தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் இன்னொரு மனுவை தாக்கல் செய்யறாங்க. அதுல என்னன்னா, அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி அப்துல் குத்தோஸ் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய இமீடியட்டா ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிடுறாரு. அதன் பிறகுதான் அன்னை இல்லம் வீடு ஜப்தி ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்கவே பயங்கரமா பேசு பொருளா மாறிடுச்சு. அந்த நிலையில தான் இளைய திலகம் நடிகர் பிரபு என்ன பண்றாருன்னா, அன்னை இல்லம் வீடு தனக்கு மட்டுமே சொந்தமானது. அவருடைய அப்பா சிவாஜி கணேசன் இந்த வீட்டை தன்னோட பெயருக்கு உயில் எழுதி வச்சிருக்கிறதுனால இந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னு நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த வீடு தனக்கு சொந்தமானது, இந்த கடனை வாங்கினது பிரபுவோடைய அண்ணன் பையனான துஷ்யந்த். அவருக்காக இந்த கடனை வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்க கூடாது அப்படிங்கறதுதான் அவருடைய மனு தாக்கலா இருந்தது. இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி அப்துல் குத்தூஸ் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு அன்னை இல்லம் வீட்டோட முழு உரிமையாளரும் பிரபு, அதனால அந்த வீட்டை ஜப்தி செய்யக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. இதுக்கு நடுவுலதான் சோசியல் மீடியால எல்லாருமே ஒரு விஷயத்த கேட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தோட கடன் தானே, அதை அண்ணனுடைய பையனுடைய கடனை அடைக்கிறதுக்கு நடிகர் பிரபு உதவி செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. நீதிபதியே இந்த கேள்வியை பிரபு கிட்ட கேட்டாரு. அப்ப பிரபு தரப்புல சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நிறைய கடன் பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு கடன் பிரச்சனைக்கு நான் உதவி செஞ்சா அதன் பிறகு வரக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளையும் என்னை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறதுனால நான் எந்த உதவியும் செய்யக்கூடிய சூழல்ல இல்ல அப்படிங்கறத கிளாரிட்டி பண்ணி சொல்லிட்டாரு. அந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க பேசு பொருளா மாறுச்சு. என்னடா இது, சிவாஜி கணேசன் வீட்டுக்கு வந்த மிகப்பெரிய சோதனையா இருக்கு. அவரோட வீட்டை வந்து அவர் இறந்த பிறகு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அவரோட வீட்டை ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இறந்ததுக்கு பின்னாடி கோர்ட்டு உத்தரவு போடுற அளவுக்கு சூழலை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வாரிசுகள் கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் பல மக்கள் வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஒரு வழியா ஜப்தி செய்ய சொன்ன உத்தரவை ரத்து செஞ்சு வில்லங்க பதிவிலையும் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. இதனால இந்த 9 கோடி ரூபாய் பிரச்சனையில இருந்து தற்சமயத்திற்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லம் தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.